கடந்த முறை நீங்க வாங்கின வாக்கோட அதிகபட்சமான நீங்க சொன்ன 1/3 அதிகமான வாக்குகளை கொடுத்த மதுரை மக்களுக்கு நீங்க அளிக்கக்கூடிய வாக்குறுதி இந்த நொடியில் என்னவா இருக்கும்? இல்ல, மிக தெளிவான ஒரு அரசியல் தீர்ப்பை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அமைந்த இந்த கூட்டணியினுடைய செயல்பாட்டுக்கு கிடைத்த வெற்றி, கடந்த 5 ஆண்டுகள் செய்த சேவைக்கு கிடைத்த வெற்றி. எனவே நிச்சயமாக ஒரு பாசிச பாஜக அகற்றப்பட வேண்டும், தமிழ்நாட்டின் உரிமைகள் நிறைநிறுத்தப்பட வேண்டும், மதுரையின் வளர்ச்சிக்கு அனைத்து விதமான பணியும் ஆற்ற வேண்டும் என்பதுதான் மக்கள் தீர்ப்பினுடைய உள்ளடக்கமாக நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு 50%க்கும் அதிகமான வாக்குகள் வந்திருக்குன்னு சொன்னீங்க. ஆனா அதே சமயம் நீங்க யார் வளர்ந்துடக்கூடாது தமிழ்நாட்டை நினைச்சீங்களோ அவங்க வளரக்கூடிய, பாஜக வளரக்கூடியதை பார்க்க முடியுது. மதுரையிலே 2 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. திராவிட கட்சிகள் மட்டும்தான் அப்படின்னு சொன்ன இடத்துல அவங்களுடைய வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லங்க, மத்தியிலே ஆட்சியிலே அமைந்து இவ்வளவு 1000 கோடிகளை தேர்தல் பத்திரம் மூலமாக வசூல் செய்து, இவ்வளவு 1000 கோடிகளை ஊடகங்களின் மூலமும் தன்னுடைய மக்களுக்கும் பணங்களை கொடுக்கிற எந்த ஒரு கட்சிக்கும் இந்த வாக்கு பிரதிபலிப்பு இருக்கும். இது அரசியல் பிரதிபலிப்பு அல்ல. நீங்க தெளிவாக 50% வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். மீதி 50% வாக்குகள் சிதறி இருக்கிறது. சிதறிய வாக்குகளை பற்றி சம்பந்தப்பட்டவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய. இப்ப 3வது முறையாகவும் மோடி தலைமையிலான ஆட்சி அமைகிறதாக சொல்றாங்க. ஏற்கனவே நீங்க தொடர்ந்து நிறைய அச்சங்களை, உரிமை குரல்களை எழுப்பிட்டு இருந்தீங்க. அரசமைப்பு சட்டத்திற்கே கேள்விக்குறியாகும் அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு. இந்த நிலைமையில அவங்களுடைய 3வது முறை ஆட்சி அமையக்கூடியது என்ன மாதிரியான செய்திகளை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியிருக்கு? இல்ல, இது மக்கள் கொடுத்திருக்கிற மிக தெளிவான ஒரு தீர்ப்பு. பாசிச பாஜக ஆட்சியில் தொடரக்கூடாது என்பதுதான் மக்கள் வழங்கியிருக்கிற தெளிவான தீர்ப்பு. இந்த தீர்ப்பின் அரசியல் உள்ளடக்கத்தை இந்தியா கூட்டணி தலைவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்பது. இந்தியா கூட்டணி தலைவர்கள் நிறைவேற்றுவதற்கு ஏதாவது சாத்தியங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா? எங்கேயாவது முதல்வர்கள் அதற்கான முயற்சிகள் அனைத்தும் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நிச்சயம் அந்த அரசியல் முயற்சிகள் வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். நன்றி.